LGBTQ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ், எக்கச்சக்கமான அவார்ட்ஸ். உங்களால எப்படி முடியுது? ஸ்டோரி இங்க கதை தான் எல்லாம். நம்ம மக்கள் கிட்ட சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ கதைகள் இருக்கு. அப்படி நான் கேட்ட கதைகள் தான் எனக்கு இவ்வளோ அவார்ட்ஸையும் வெற்றிகளையும் கொடுத்துருக்கு. இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் இன்ஸ்பிரேஷனும் கலந்த மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு. நம்ம மக்களோட மனசுக்கு பிடிச்ச கதைகளை எங்க கேட்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஐ எம் பிரசன்டிங் டு யூ குக்கு FM ஆப். இதுல லவ், கிரைம் ஹிஸ்டரின்னு 15+ ஜானர்ஸ்ல நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச 10,000+ கதைகள் தமிழ்லயே இருக்கு. குக்கு FM, மனதிற்கு பிடித்ததை கேளுங்கள். டவுன்லோட் தி ஆப் now. வெல்கம் டு another episode of சென்னை சொல்றா இந்த வாட்டி. வெரி குட். சோகமா சொல்றான். இந்த எபிசோட் சோகமா சொல்லணும்னு என் தங்கச்சி சொல்றா. சோகமான எபிசோட் தானே முடியுது நமக்கு. இங்க ஒருத்தர் குதூகலமா இருக்காரு துபாய்க்கு போறதுல. ஆமா, நேத்துல இருந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம துபாய் கிளம்புறோம். நான் யார மீன் பண்றேன்னா, நான் இந்து அண்ட் முக்கியமான ஒருத்தர் நம்ம கூட டிராவல் பண்ண இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன். மாப்பிள்ளையும் என் கூட வராரு. விருப்பமே இல்ல வீட்டுக்காரமா விட்டு போறதுக்கு. ஆனா சுகத்துல இருக்கு. மூஞ்சு வாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா என் தங்கச்சி. நான் தான் மேடம். ஆக்டிங் மேடம், ஃபுல் ஆக்டிங் கிடையாதுங்க. இந்த வாரம் நான் வந்ததுல இருந்து என் என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தாலோ அதை விட அதிக சோகத்துல புருஷன் கிளம்ப போறாருன்றதுல இருக்கா. அது டே 1ல இருந்து நீ என்னை விட்டு போயிருவியா பாவா, நீ என்னை விட்டு போயிருவியா பாவா அப்படின்ட்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தா. சோ எஸ், இந்த வாட்டி நம்ம கூட குறுக்கு கௌசிக் வந்தார். வேற ஒண்ணும் இல்லைங்க, அடிச்சு விட்டு எடுத்துருப்பான் எல்லாத்தையும் நேரம். அவன் வண்டி பார்த்து தான் இருக்கான். நாம பெருமை இல்லடா, ஜட்டியோட உட்கார வச்சிருப்பாங்க. மாப்பிள்ள துபாய் கனவு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிருக்கும். அப்படியே காந்திபுரத்துக்கு வண்டி விடுறா. நீ என்ன ஏதாவது நடக்கும் அப்படியே வீட்டு கிளம்பிடலான்னு பாத்துட்டு அப்படியே மாதிரி இப்ப சேரிடுவோம்னு பாத்துட்டு இருக்காரு. போய் பரோட்டா அடிச்சு ஊருக்கு போவோம். நேத்து நைட்ல இருந்து இதே மைண்ட் செட்ல தான் இருக்கு. அதனால வந்து மோனி இந்த வாட்டி இந்த கண்ணு அண்ணனுக்கு, இந்த கண்ணு பாவாக்கு. ஓகே, நான் அழுவ மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த வாட்டி அழுகாம அனுப்பி வைக்கலாம்னு பாக்குறியா? ஏன்னா ஒரு ஒர்க் சம்பந்தமா போறாங்க. வாவ், நெகட்டிவிட்டியா அழுவ கூடாது. தட்ஸ் a positive attitude from Moni. நீ பேசினே இரு, பொலபொலன்னு அழுதுருவேன். தைசி அது இவ்வளவு பெரிய என் தங்கச்சி எவ்வளவு எமோஷனலி வீக்ன்றது தெரிஞ்சும் என் மாப்பிள்ள வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா 3 மாசத்துல ரெடி பண்ணிருக்காருன்னு நீங்க நினைக்கலாம் மாப்பிள்ள. ஆனா அந்த கண்ணாடி ஓரத்துல நின்னதுக்கு அப்புறம் என் தங்க அப்படியே சரிமா ஒண்ணும் இல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக மாப்பிள்ள படம் எடுத்து கிளம்பி இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்க ஆண்டி ரொம்ப சிரிப்போட இருக்காங்க அப்படின்ட்டு. எப்ப இவங்க எல்லாம் கிளம்புவோம் மல்லாக்கப்படுத்து சீரியல் பாக்கலாம்னு எங்க அம்மா. அப்படி எல்லாம் கிடையாது. சொன்னில வரும்போது இருக்கிற சந்தோஷம் போகும்போது இருக்காது. அது எப்படி இருக்கு? பையன் ஊருக்கு போறானு நினைக்கும் போதே மனசு வேதனைப்படும். அப்ப மாப்பிள்ள ஊருக்கு போறது நினைச்சு அதாவது மாப்பிள்ளை நான் நினைச்சேன். ஆனா நான் தூங்கிட்டேன். இவளுக்குதான் அந்த இது இருக்குன்னு ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குன்னு. ஃபீலிங்ஸ் அமோனி நானும் நினைப்பேன். என் பிள்ளை 2-3 மாசம் கூட ஆகல துபாய்க்கு அனுப்பிச்சிட்டா. ஆதாரம் வந்துட்டு நீங்க சோக ஊசி சொரின்னு இருக்கீங்க. என் கூட சேராதுன்னு கேட்க மாட்டேன். நீ என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நீயே இப்ப அவங்க கூட சேர்ந்தா போற. வேற வழி இல்ல, தலைக்கு காட் ரிட்டர்ன் கேட்டுங்கிற மாதிரி. God written in your head. பாத்துக்க மணி, நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்ப இருந்து. நீ அவங்க கூட தான் போகணும். பின் சீட்ல இருந்து அவங்கள நிம்மதியா வாழ விடாத. ஆமா, அது ஏதோ ஒரு பழமொழி இருக்குமே, மலை ஏறணும்னாலும் மச்சான் கூட ஏறினா மலை ஏறினாலும் மச்சான் தயவு தேவை. பழமொழியே எழுதி மாமா தயவு தேவை. எப்படி மலை ஏறினாலும் மச்சான் தயவு தேவை, பிளைட் ஏறணும்னா மாமா தயவு தேவைன்னு. நல்லா இருக்கா? ஆனா எல்லாமே அவரே தான் பண்ணாரு. மாமா தயவு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் வழிகாட்டுறது மட்டும் தான் மாமாவா இருக்கு. அதாவது பிளைட்டுக்கு போய் எப்படின்ட்டு. இதுதான் மாப்பிள்ளையோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப், ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஜர்னி. கரெக்டா? இருந்தாலும் மோனியோட போயிருக்கலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்திருக்கும். என்ன செய்ய, உங்களுக்கு கல்யாணம் வேற இருக்கேன். ஓஹோ, எல்லாத்தையும் கூட்டு ஓடிருப்பேன். 2 பேரோட எனக்கு என்னங்க பாச ஊசி, காதல் ஊசி பாத்திருக்கீங்களா? ஒரு வாரமா காதல் ஊசி மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. சோ எங்க மம்மி கூட மோனி இருக்க போறா ஒரு 2 months. பிகாஸ் திருப்பி எங்க வீட்டுக்கே என்ன அப்படி பேச்சுலர் என்னது திருப்பி பேச்சுலரா எங்க வீட்டுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
சோ மாப்பிள்ள எங்களோட வைப்ல என்ட்ராக போறாரு. வாங்க நான் உங்களுக்கு ஒரு தனி உலகத்தை காட்டுறேன். வாழ்க்கையே வாழத்தானே. ஆமா நீ நினைக்கிற உலகம்னா அவரே இது பண்ணிட்டாரு, நாஸ்தி பண்றானா? இல்ல புரியல. நான் என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பண்ற நாஸ்தி எல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. நீ எதுவுமே சேராத பாவா, சரியா? நல்ல அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க குடும்பமா சேர்ந்து. விச் இஸ் என் தாயும் கூட சேராத. அதான் சாரி என் தாயும் என் தங்கச்சியுமே சேர்ந்து என் கூட சேராத அப்படின்னு சொல்லிதான் வழி அனுப்புறாங்க மாப்பிள்ளை. சேர வேண்டாம்னு சொல்லல, அவங்க கேட்டங்க நான் மனசுல இருக்க அவரையும் இது பண்ணிடாதீங்கன்ற. எங்க கேங் வந்து ஒரு புனிதமான கேங். ஆமாப்பா, வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி தான் பூஜை பண்ணுவோம். உங்க ரூம் எல்லாமே புனிதம் தான். போ ஏன்னா புகை போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா வாரத்துல ஒரு நாள் புகை வேற. டெய்லி டெய்லி எல்லாம் இல்லம்மா, நாங்க டிப்ரெஷன் மோட்ல இருந்தோம். அப்போ சாமி கும்பிட்டாதான் டிப்ரெஷன் சரி. கண்டிப்பா அப்புறம் சோ அந்த பூஜையில வந்து நீங்க இன்வால்வ் ஆகணும்னு எங்க ரொம்ப ஆசையா இருக்கு. இனிமேல் வாரம் வாரம் நம்ம மாப்பிள்ளையே இருப்பாப்ல, எல்லாரையும் மந்திரிச்சுட்டுருவோம். அதுக்குதான் பூண்டு வரமிளகாயும் சூனியம் வைக்க போறீங்களாடி? பூண்டும் எதுக்கோ பூண்டும் வரமிளகாயும் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க எங்க அம்மா. மேபி என்னன்னு தெரியல. புகை போடும்போது 2 எடுத்து போட்டோம்னா நல்லா புகை. நீங்க நினைக்கிற புகை நாங்க போட மாட்டோம். இது வந்து தியான புகை. ஆமா இது சொல்லி கொடுத்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ் தான் சொல்லி கொடுத்தான். தினேஷ் இருக்கிறான் பாரு. எதுக்கு அப்புறம் திவ்யா அங்க பாத்துட்டு ஏன்டா நீ தான் எல்லாத்தையும் கெடுக்கிறியா அப்படின்னு லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு நடிப்பா, ஜாலியா இருக்கும். சோ சில பேர் பொறுப்பு காரணத்தினால என் தங்கச்சியை வந்து நான் இங்கே விட்டுட்டு வர்றதுக்கான சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளேன். கூடிய சீக்கிரம் நாங்க எல்லாரும் எப்படி பேசுறோம் பாரு. என்ன கேட்டா என்னை ஒரு 10 நாளாச்சும் அங்க கூட்டு போய் வச்சு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சோகம் எல்லாம் வருவேன். நீ வரும்போது நீ சோகமா தான் வருவ. இல்ல அப்படியே பாவா விட்டுட்டு வரேன் அப்படின்னு அங்க போய் 10 நாளுக்கு அப்புறம் பாவா நான் இன்னொரு 10 நாள் இருக்கவா அப்படின்னுவா. பாவா வீசா தான் இன்னொரு மாசம் இருக்கேன், இன்னொரு மாசம் இருக்கவா அப்படின்னுவா. தெரியும் பிளானு. ஆமா சரி காசு இல்லப்பா. சரி வேணாம், நான் இங்கே பத்திரமா இருக்கேன். ஸோ மாப்பிள்ள வந்து இப்போ எங்க கூட ஸ்டே பண்ண போறாரு. ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு. ஏன் நீங்க கேட்கலாம், நேத்து ஃபுல்லா எக்ஸைட்டிங்கா இருக்கு. என் வாழ்க்கையை நினைச்சுதான் எனக்கு பீதி. நீங்க வரதுல எனக்கு ஜாலி தான். பெரிய பொறுப்பை வந்து என் தங்கச்சி எடுத்திருக்கா. நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, உங்க கல்யாண வேலையெல்லாம் நான் ஜாமுன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. என்ன பொறுப்புன்னு என்ன பின்னாடி அஸ்கி வாய்ஸ்ல கேக்குறான். ஏய் பண்ணிருவியா சர்வனா? உன்னை நம்பி விட்டுட்டு போறான் கல்யாணம். ஆமா மாப்பிள்ளையும் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காரு. என்னத்த நானே தான் 2 பேர் இருந்து கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு பார்த்தா நீ அவரை கடத்திட்டு போயிட்ட. மாப்பிள்ளை எனக்கு வேணும். அதான் கேட்டேன். மோனி ஒரே ஆளா இருந்து மோனி நீ என்ன அதான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என் தங்கச்சியா? ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை எல்லாமே கெத்தா செய்வா. அந்த திமிரு படத்துல வருவாங்க. ஏய் அது சொர்ணாக்கா அந்த மாதிரி என் புள்ள. ஆமா. சோ அதனால we are heading towards airport. இன்னும் ஒரு few minutesல ரீச் ஆயிருவோம். இந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க அங்க. எக்ஸைட்டடா அனுப்பணும் ஹாப்பியா பாபாவை. ஓகே உனக்கே பூத்து அழுவா. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்பதான் எனக்கு வரும். ரொம்ப சோகமா அழுவா. இல்ல அழலாம் மாட்டான் இந்த வாட்டி. எப்படி அழுவா? எப்படி நான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்? கட்டி புடிஞ்சு ஆனாமா குளிச்சியா காலையில? இல்ல யாரும் குளிக்கல. டேய் அதெல்லாம் போட்டு தொலைக்காதடா. இட்ஸ் ஓகே மீ.